ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹியூமன் டீச்சர் ஃபார் டம்மி ஹியூமன் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதோடைய பேர் வந்து வேற, பட் ஆனால் நான் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கேன். பேருக்கு ஏற்ற போல தான் கதைன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஹியூமன் டீச்சர் வந்து டம்மி ஹியூமன் கிளாஸுக்கு போயிட்டு ஹியூமன் சொசைட்டியை பற்றின எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் இதோடைய மெயின் ஸ்டோரியே. இதில் ஹீரோ தான் டீச்சராக இருப்பான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டம்மி ஹியூமன்ஸாக இருப்பாங்க, அதிலேயே தெரியும். அதுவும் இல்லாமல் ஹீரோ போன ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அங்கே பொண்ணுங்க தான். பொண்ணுங்க இருக்கக்கூடிய கிளாஸில் ஹீரோ மட்டும் தான் பையன்ற முறையில் டீச்சிங் வேலையை பார்ப்பான். கண்டிப்பாக இதை சொல்லும் போது கதை ரொம்ப நல்லா இருக்குன்றது தெரியுது. அதனால ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல இந்த கதையோட ஹீரோவும் நான் ஹியூமன்ஸை வெறுக்கிறேன். அதுக்கான காரணம் அவங்க எல்லாருமே சுயநலமானவங்க, மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயம், நல்ல மக்கள் எல்லாருமே ஆனஸ்டா மற்ற கெட்டவங்களால ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கப்பட்டு அவங்க ஒரு தப்பான விஷயத்துல போய் மாட்டிக்கின்னு முடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்மையா இருக்க தெரியல, மற்றவங்களை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. மிஸ்டர் ஹிட்டோமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் ரூம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கத்தி கோச்சல போட்டுட்டு இருக்காங்க. சென்சே, எதுக்கு நீங்க தேவையில்லாம இவ்வளோ கேப் விட்டு யோசிச்சிருக்கீங்க? சாரிப்பா, ஒண்ணு இல்ல சென்சே, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே, அதனால கொஞ்சமாச்சும் உற்சாகமா இருங்க, டயர்டாவாதீங்க. அவ சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன். உன் பேச பார்க்கும் போதே அப்படிதான் தெரியுதியா, தூங்குனியா இல்லையா ஒழுங்கா? ஏன்ப்பா எல்லாரும் டீச்சர் கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படி இன்னொரு பொண்ணு கேட்கறா. ஹீரோவை இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு, இவங்க 4 பேரும் டம்மி ஹியூமன்ஸ், ஆனா 4 பேரும் மனிதர்கள் கிட்ட ரொம்ப நல்லா தான் பழகுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஜாப் எனக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ஆமா, நானும் இதை கியூரியஸா இருக்கேன். ஒன்னு டொபாரியோடைய ப்ளூ ஐ பிடிச்சிருக்கா, அப்படி இல்லைன்னா உசாமியோடைய பெரிய காது பிடிச்சிருக்கா, அப்படியும் இல்லைன்னா இசாகியோடைய அந்த வால் பிடிச்சிருக்கா. ஏன்பா இதெல்லாம் ஒரு கதைன்னு பேசாதீங்க, எல்லாம் முடிச்சுட்டு இப்ப பாடத்துக்கு வாங்க, பாடம் எடுக்கணும் உங்களுக்கு. ஓகே, இனிலேருந்து உங்களுக்கு ஹியூமன் சொசைட்டி பத்தின எல்லா விதமான விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனா புரிஞ்சுக்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஹியூமனா ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்ச நாள்லயே. உண்மை என்னன்னா இந்த பொண்ணுங்க யாருமே வந்து ஹியூமன் கிடையாது. ஆனா இவங்களுடைய ஆசை ஒரு ஹியூமனா எப்படி நடந்துக்கணும்ன்றத பத்தி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த வேலைக்கு வந்ததுக்கான ரீசனையே காமிக்கிறாங்க. தலைவன் பார்த்தா வீட்டுல உட்காந்து கேம் கத்த விளையாடிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் டேய் நடுராத்திரில என்னடா இப்படி கத்தின்னு விளையாடிட்டு இருக்க, டைம் அடிச்சு போய் தூங்கலையா நீ? அக்கம் பக்கத்துல இருக்க என்ன நினைப்பாங்க, நான் தோத்துட்டேன் திரும்பிய கேம் விளையாடிதாங்கிறியா? ஒரு வேலையை உனக்கு ஒன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசனையே வரலையாடா? இது ஏன் கேட்கறேன் உனக்கே தெரியும். உன்னுடைய ஜாபை விட்டு நீ குவிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமா இப்படிதான் கிடக்குற வீட்லயே. உனக்கு டீச்சிங் பண்றதுக்கு எந்த விதமான ஆசையும் வந்ததே இல்லையா? இது இருக்கும் டீச்சிங் பண்றதா, அதெல்லாம் சுத்தமா வரலமா. எனக்கு புரியுதுடா உன்னுடைய வழி என்னன்றது. ஆனா இப்படியே இருந்தா வாழ்க்கையை எங்கிருந்து நீ நடத்துவ? இந்த மாதிரி வீட்டுல நான் மட்டுமே தனியா போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்ல. ரே பாவம் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா, எனக்கு தெரியுமா. அப்புறம் அவங்க கிளம்பின பிறகு ஹீரோவும், நான் வேலையை விட்டு நின்று 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் பாஸ்ட்ல ஒரு டீச்சரை வேலை பார்த்திருக்கேன். ஆனா அந்த வேலை ரொம்ப சிறப்பா பண்ணலாம்தான் நான் நின்னுட்டேன். சரி புதுசா என்ன வேலை கிடைப்போமான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டீஸ் கிடைக்கும். அதுல பார்த்தா டீச்சிங் வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருக்காங்க. அடேங்கப்பா, இது நோட்டீஸ்ல ரொம்ப கலக்கலா இருக்கு. ஒரு மலைகளுக்கு நடுவுல ஒரு அமைதியான ஸ்கூலா, இந்த மாதிரி இடத்த தான் கவனிச்சேன். ஆர்ட் ஸ்பிரிங், இன்சூரன்ஸ், பத்தத்துக்கு ஒர்க் பிளேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு போட்டுருக்கு. ஹியூமன் கேண்டிடேட் தான் இதுல குவாலிஃபை பண்றாங்களா? ஆனா ஸ்கூல் என்ன என்னது, ஷின்ராயோ பிரைவேட் ஹை ஸ்கூலா? திரும்பியும் டீச்சிங் வேலையை தான் அங்க போய் பார்க்க போறேன்னா. ஆனா அதுல ஒரு வார்த்தையை போட்டுருக்கதை திரும்ப ஹீரோ படிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னது, ஹியூமன் டீச்சிங் கொடுக்குற ஒரு டீச்சரை தேடிட்டு இருக்காங்களா? அது ஏன் ஹியூமன் இவனுக்கு மென்ஷன் பண்ணும்? அதே மாதிரி அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸுக்கு மாறி இருப்பாங்களா? அதுக்கப்புறம் ஹீரோ வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா அவனுக்கு வந்து அந்த லெட்டர் எடுத்து வந்து அட்ரஸ்ல பார்க்க ஒரு ஸ்கூல் இருக்காது, காட்டுக்குள்ள எடுத்து வந்து விட்டானுங்க. ஆஹா, நம்மள பிராங்க் பண்ணி ஏமாத்துறானுங்களா, இல்ல ஒருவேளை ஃபேக் ஆயுது, இல்ல உண்மையிலே உள்ளுக்குள்ள இருக்கா, எப்படியாப்பட்ட காட்டுக்கு நடுவுல ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தேகத்துல தான் ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு லெட்டர் இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லையே. அதுக்குள்ள பார்த்தா திடீர்னு ஒரு ரிங் இருக்கு. அப்புறம் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவும். ஓஹோ, இந்த ரிங்கை போட்டுக்குன்னு அந்த பஸ்ஸை வெட்டி இறங்கின பிறகு உங்களுக்கு பின்னாடியே ஒரு வழி இருக்கும். அந்த காட்டுக்கு போற வழியில வந்து ஒரு செரி ட்ரீ வந்து நடுவில் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஸ்கூல் இருக்குமா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க சொன்னது போல அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது அந்த செரி ட்ரீயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி போக ஒரு ஸ்கூல் உண்மையிலேயே அங்க இருக்கு. அங்க அவன் வந்த உடனே பார்த்தா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த பயமுறுத்த, டேய் என்னடா வேணும் உனக்கு? நீங்க தானே மிஸ்டர் ஹிட்டோமா? ஆமா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தான் நான் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல டீச்சிங் வேலையை பாக்குறேன். பயப்படாதீங்க, உங்க நான் ஷின்ராயோ பிரைவேட் ஹை ஸ்கூலுக்கு வர வைக்கிறேன். என்னோட பேர் வந்து சட்டோரோ. நான் இந்த இடத்துல மேக்ஸ் டீச்சரா இருக்கேன். நீங்க தான் அந்த சோஷியல் புது டீச்சரா? சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போற வழியே அந்த இடத்துல இருக்கிற நிறைய விதமான விஷயங்களை பார்க்க, என்னங்க இது பாட்டில்ஸ், இதுதான் இந்த ஸ்கூலோட யூனிக்கான விஷயம். யூனிக்கா? அதுக்கப்புறம் ஹீரோ டீச்சர் ஆஃபீஸுக்கு போக அவன் வந்த உடனே ஒரு பொண்ணும் பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. மிஸ்டர் ஹிட்டோமா, உங்களை நான் வரவேற்கிறேன், இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் யூகி சட்டோமே, நான் இந்த இடத்துல ஒரு சயின்ஸ் டீச்சரா இருக்கேன். எல்லாரும் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா மிஸ் யூகி தான் சொல்லுவாங்க, நீங்களும் அப்படியே என்ன கூப்பிடுங்க என்ன? ஓகே ஓகே ஓகே. திடீர்னு பார்த்தாலும் ஹீரோ கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல அவன் கண்ணத்தை பிடிச்சி பாக்குறான். அடேங்கப்பா, கவலைப்படாதீங்க, உங்களுடைய கண் இமையை தான் ஒன்னு எடுத்தேன், இது ஃபேஸ்ல ஒட்டிச்சு அப்படிதான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வைக்க வந்ததுல மேக்ஸ்
மேக்ஸ் டீச்சரும் இங்க பாரு யூகி, உனக்கு பல முறை சொல்லிருக்கேன், யாராச்சும் புதுசா வந்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் கேஷுவலா பழகிட்டு பிறகு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணு, எடுத்த உடனே பண்ணா அவங்க பயந்துட மாட்டாங்க, என்ன மன்னிச்சிரு மிஸ்டர் விட்டோமா, நீங்க பிரின்சிபல் ரூம் கிட்ட வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நான் இதை வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோவோ பதட்டத்தோட பிரின்சிபல் ரூமுக்கு போக ஹீரோவை யோசிப்பான், பிரின்சிபல்ன்றவ எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருப்பாரு, கண்டிப்பா அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பெஸ்ட் இம்ப்ரெஷனா கொடுக்கணும், இன்னைக்கு வேலையோட தான் வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் ஹீரோவோ ஒரு பதட்டத்தோடயே அவர்கிட்ட மரியாதை கொடுக்கறதாக உள்ள போக அங்க இருக்கிற பிரின்சிபல் பார்த்தா, ஹலோ வாங்க வாங்க மிஸ்டர் இட்டோமா, உங்களுக்காக தான் இங்க காத்திருந்தேன், என் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். யோ யார் நீ? நான் தான் இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபலே காராசுமா. இன்னையா இதை நம்ப சொல்றியா? இவ்வளவு குள்ளமா இருக்க, நான் என்னமோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறைய வச்சிருந்தேன், நீ பெரிய ஆளா இருப்ப, இப்படி இருப்பேன், இப்படி இருக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு தம்பி, இது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இல்யூஷன் தான், இதை நான் பயன்படுத்துறதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. இல்யூஷனா? ஆமா, இந்த ஸ்கூலுக்கு வர ஆபத்துல இருந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்திருக்கேன். அதுதான் என்னன்னா உன்னுடைய கையில போட்டுட்டு இருக்க ரிங் தான். ஓ ஆமால, இது போட்டதுனால தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுதா. அப்போ ஏன்னா இந்த இடத்துல வாழ்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து வித்தியாசமான ஆட்கள், அதனால கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் பழகப்பட்டு வேணும்னால இந்த ஒரு இல்யூஷன்லாம் நீ இப்பவே தெரிஞ்சுக்கணும் தான் நல்லதான்னு சொல்லிட்டு தான் இப்பயே நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னது வித்தியாசமான ஸ்டூடெண்ட்ஸா? ஆமா, இதுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹியூமன்ஸ் கிடையாது, இந்த இதுல டாக்ஸ், கேட்ஸ், டிராகன்ஸ், எல்ப்ஸ், மெர்மெட்ஸ் அப்படின்னு பல ரகமான டம்மி ஹியூமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தான் நீ டீச் பண்ண போறீங்க. என்னது? ஆமாப்பா, என்னமோ தெரியல, ஆனா இந்த இடத்துல இருக்க டம்மி ஹியூமன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹியூமன்ஸா எப்படி நடந்தணும்ன்ற விஷயத்த சொல்லி கொடுக்க தான் ஒன்னு வர வச்சிருக்கோம். அதனால ஒரு டீச்சரா அந்த ஒரு வேலையை சிறப்பா பாத்துரு. நீ நினைக்கிற ரெகுலர் ஸ்கூல் மாதிரிலாம் இது இருக்காது கண்டிப்பா. ரே ஹிட்டோமா, கண்டிப்பா நீ விருப்பப்படுறியா உன்னுடைய நாலேஜை பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உன்னுடைய நாலேஜை கொடுக்கறதுக்காக? ஹீரோ ஆனா ஒத்துக்கிறான். அப்புறம் ஹீரோ அந்த ஸ்கூல்ல பத்தின ரூல்ஸ் நிறையவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கான். அதுல பார்த்தா நார்மலா ஹியூமன்ஸ் எப்படி நடந்துப்பாங்களோ அப்படியேப்பட்ட விஷயங்களை அவங்க பண்றதுக்காக சின்ன சின்ன வகையில இருந்து எல்லாருமே டீச்சர்ஸா இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பக்கத்துல இருந்து. அந்த விஷயத்த தான் நானும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை பார்த்து இருக்கான். அதுலயும் முக்கியமா அதுல பாட்டில் அடிச்சு வச்சிருக்கிறது என்னடானா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படி இல்லைன்னா உதவி தேவைப்படுதுன்னா அந்த டைம்ல அவங்க உதவி பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்டோடைய பாட்டில மட்டும் பாயிண்ட்ஸ் கெயின் ஆகி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா எல்லா விதமான கிளாஸ் இப்படி 3 ரகமா பிடிச்சு வச்சிருக்காங்க, பிகினரி, இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவலா. அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் முடியும் போது கண்டிப்பா அவங்க பல விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதோடைய முடிவுல கிராஜுவேஷன் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க ஒரு ஹியூமனா வெளியே போனதை உணர்வாங்க. ஏன்னா அப்படிதான் அவங்க வெளியே போயிட்டு நடந்துக்க முடியும் எல்லாருக்கிட்டையும். அப்படின்ற விஷயத்த எல்லாமே ஹீரோ ஒரு பக்கம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு வரேன். கிளாஸ்ல பார்த்தா இன்டர்மீடியட் கிளாஸ் தான். என்னுடைய முதல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரேன். ரொம்ப நல்லா இருக்கணும், ஹியூமனே இல்லாதவங்களுக்கு தான் நான் போயிட்டு பாடம் நடத்த போறேன்றதை விட்டுட்டு எல்லாரும் ஒண்ணு தன்ற மாதிரி நினைச்சிட்டு போகணும். ஆனா எனக்கு அவங்களுக்கு பாடம் நடத்துறவருக்கு இப்போ மெச்சூரிட்டி இருக்கானே தெரியலையே, அன்வர்த்தியான ஆள்னா அவ்வளவுதான், ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அங்க போய் பார்த்து இது நானும் வந்து கும்மல் அடிச்சிட்டு இருக்கேன். எஸ்கியூஸ் மீ, நான் தான் உங்களுடைய ஹோம் ரூம் டீச்சர் ரே ஹிட்டோமா. எனக்கு 29 வயசு ஆகுது, நான் ஒரு மேல் ஹியூமன், நான் கேம் விளையாடுவேன், அதுதான் என்னுடைய ஹாபி. நான் உங்களுக்கு ஹியூமனா எப்படி நடந்தணும்ன்ற விஷயத்தை கைட் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு எதனா கேள்வி இருக்கா? சார் இருக்கு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நினைச்சேன், ஆனா இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் எமோஷனல் ஆனது, பிரைவேட் ஆனது, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்போ அந்த ரேபிட் கேளும் ஏய் வாதியாரா அப்படி கேட்டா மட்டும் நீ வாயை தந்து சொல்லிடுவா போற, இந்த இதுல யாரையும் கேர்ள் ஃப்ரெண்டா மாத்தணும் மட்டும் நினைச்சிடாத. எங்க பாருமா, நான் ஒன்னும் உங்களை மாதிரியான குட்டி பொண்ணுங்களை பிடிச்சி லவ் பண்ற ஆளுங்க கிடையாது. உங்களை மாதிரியான பொண்ணுங்களாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டாவே ஏத்துக்க மாட்டேன். அப்ப சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க யார் மேலேயும் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு எங்களை பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு உல்ஃபு பொண்ணு கேட்க, நீ கேட்கறதே கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால தேவையில்லாத கேள்விகளை இப்போதைக்கு நிறுத்திக்கும். இசாக்கி, உனக்கு என்ன அவரை ரொம்பவும் பிடிச்சிருக்க போய் அதனாலதான் இப்படி கேட்டுட்டு அவர்கிட்ட? இல்லடி, சரிப்பா நிறுத்துங்க, உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. முதல்ல நீதாமா? ஓகே சார், என்னுடைய பேர் வந்து டொபாரி, எனக்கு பாட்டு கேட்குதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஹியூமன்ஸ் மாதிரி எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்தையும் பாட்டு மூலியமா கவனிச்சு கேட்டுப்பேன். ஹியூமன்ஸா நான் ஒரு டைம் மாறினா கண்டிப்பா ஒரு பாட்டை உருவாக்குவேன். அப்படியா? அப்புறம் ஒசாமினி, நான் ராபிட் ஃபேமிலியை சேர்ந்தவனால நான் ஒரு ஹியூமனா மாறினா ஹியூமன்ஸ் கைண்ட்னஸ்னா எப்படி இருக்கணும்ன்றத காமிப்பேன். அப்படியா? அப்புறம் நீ என்னமா மினாசுகி? என்னோட பேர் வந்து கியூகா மினாசுகி, நான் ஒரு மெர்மெய்ட், நான் ஒரு ஹியூமனா மாறினா டான்ஸ் ஆடுறது எப்படின்னு கத்துப்பேன். ஒரு மெர்மெய்ட் எப்படி டான்ஸ் ஆடணும்னு விஷயத்த ஹியூமன்ஸ்க்கு எல்லாருக்கும் காமிப்பேன். நான் அதே மாதிரி ஒரு ஹியூமனாவும் இருப்பேன். அப்படின்னு அந்த விஷயத்துல முடிக்க போட்டு அவ ஏகப்பட்ட விஷயங்களை லொட பேசிட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் ஓவரா பேசிட்டு இருக்காளே, நிறுத்தணும்னு தோணுதை பாத்தி அவளுக்கு. எல்லா விதமான உண்மைகளே போட்டு உடச்சு இப்படிதான் நம்மள வெறுப்பேத்திட்டுவா. சரி போதும் நிறுத்து. அப்புறம் ஃபைனலா ஓகமி நீதான். நான் தான் இசக்கி ஓகமி, நான் ஒரு உல்ஃப். சரி, நீ ஹியூமனா என்ன பண்ணுவேன்? எனக்கு என்னன்றதே எனக்கு தெரியலையே, எதனா ஐடியா இருக்கணும்ல. நான் ஒரு வேர் உல்ஃப்னால ஒரு ஹியூமனா மாறினா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப கைண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யாருக்கிட்டயுமே ரொம்பவும் நல்லா பேச வராது, அதனால ஓப்பன் மைண்டடா எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு பாக்க. என்னத்த சொல்றது, ஆனா என்ன பண்றது, இந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ஹியூமனா மாறணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த டைம் வந்து அந்த டொபாரியும், சேன்சே நீங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டீங்களே, ஆனா நாங்க ஹியூமன் இல்ல, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில நாங்களும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா? நீங்க எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை பத்தி எதுவும் பெருசா நினைக்கலப்பா, என்னுடைய சாதாரண ஸ்டூடெண்ட்ஸா தான் உங்களை பாக்குறேன். உண்மையாவா? ஆமா, அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷமா வரேன். ஹாப்பியாவா? ஆமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு டம்மி ஹியூமன்ஸ் எல்லாம் போயிட்டு நான் பாட சொல்லி கொடுக்குற எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இது கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க விளையாடுற ஃபேண்டசியான வீடியோ கேம் மூலியே தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க போல. நீங்க பேசத்துல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு ரீசன் இருக்கு, நான் ஹியூமன்ஸா வாழ்றதை வெறுக்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் அதர் ஹியூமன்ஸை வெறுக்கிறதுக்கான காரணம் அவங்க யாருமே என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் ரொம்பவும் நல்லவண்ணா கைண்டான பர்சனா இருக்கிறதுனால என்ன பயன்படுத்திப்பாங்க. அவங்க ரொம்ப
சுயநலவாதியா இருக்காங்க, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல கூட நான் வெறுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி கூட நான் டீச்சிங் வேலை தான் ஹியூமன் வேர்ல்ட்லயும் பண்ணேன். ஆனா அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு கிடைச்சது இந்த மாதிரியான விளைவுகள் தான். அதனாலதான் என்னுடைய வேலையை விட்டுட்டேன். அப்புறமா தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்காக வேலையை சேர்ந்து கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னடா, அப்படியேப்பட்ட வெறுத்த இடத்த காட்டிலும் இந்த மாதிரி டெமி ஹியூமன்ஸா இருக்கிறவங்க மாதிரி அந்த அன்பானவங்க கிட்ட வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேங்க. ஆனா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னுடைய இது மட்டும் தான். எல்லா விதமான ஹியூமன்ஸையும் நான் இப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு நடந்த விஷயத்துல நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அது பிரச்சனை இல்ல சென்சே, நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா ஹியூமனா மாறணும்னா உங்களை மாதிரி ரொம்ப நல்லவனா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி அவங்கள மாதிரி இருக்கவும் நாங்க ஆசைப்படவே மாட்டோம் எப்பவுமே. அவ சொல்றது உண்மைதான், நீங்க கவலையப்படாதீங்க. நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமன் டீச்சர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தான் பண்றோம். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துப்பேன். வாய முடுங்க, அவரே புலம்பிட்டு இருக்காரு ஒரு சோக கதையில. அவர்கிட்ட போயிட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க நான் ஹியூமன்ஸா இருந்தாலும் எங்களுக்கும் மனசு இருக்குதுல, நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட நல்லபடியா தான் நடந்துப்போம் அப்படின்னு வாகமியும் கடைசியில சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப நல்லா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் திரும்ப போக பாடம் நடத்தி முடிச்சுட்டேன். ஹீரோவும் டொபாரியும் செஞ்சே எங்க போறீங்க, லஞ்ச்ல நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், என்ன ஓகேவா? இல்ல நான் ஸ்டாஃப் ரூம்லயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன செஞ்சு எப்படி சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்களா? ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறதுல ரொம்பவும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாண்டிங் அதிகமாயிடும் அப்படி எப்படின்னு பேசி ஹீரோவை பார்த்தா கடைசியில் ஒத்துக்க வச்சுச்சுங்க. உசாமி கடுப்பா வரான், உனக்கு பிடிக்கலையா, நான் ஏன் சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டேன். அப்பெல்லாம் இல்ல வந்துடுற தாயே, எங்ககிட்ட தப்பா நடந்துக்க பாட்டேன், அவனை சும்மா விட மாட்டான், ஓடி போயிங்க. இவ கடைசி வரைக்கும் நம்மள நம்பவே மாட்டாப்பா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துக்கிறதுல ஹீரோவும் ஹாப்பி அந்த இடத்த விட்டு லஞ்ச் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி நல்லா நம்புறாங்க என்ன, கண்டிப்பா அந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோடைய கிளாஸ் உள்ள இருந்து ஒருத்தி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். யோகா தான் அது, என்ன பயங்கரம் நடக்குது, டேய் நீ ஏன்டா இங்க வந்த, வாதியார் வெளியே போயா, என்ன நடந்துச்சுங்க? அங்க பார்த்தா மினாசுக்கி பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு? அப்புறம் பார்த்தா அவ பயந்துட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுனே தெரியல, என்னுடைய லஞ்ச்ல இந்த சீ ஃபுட் எல்லாம் கலந்துட்டு இருக்கு. சென்சே உண்மையா சொல்ல போனா மினாசுக்கி வந்து என்னதான் ஒரு மேற்படியா இருந்தாலும் அவளுக்கு சீ ஃபுட் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவ பார்த்தாலே பயப்படுவோம். என்ன பண்றது தெரியாம அவ புலம்பிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா ஓகமியும் என்னுடைய லஞ்ச் நான் உனக்கு ஷேர் பண்றேன், என் கூட சேர்ந்து சாப்பிடுறியான்ற மாதிரி கேட்க, ஓ தேங்க்ஸ் ஓகமி, நீ எனக்கு என் உயிரை காப்பாத்திட்டு அப்படின்னு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டும். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, ரியல் வேர்ல்ட்ல பண்ண மாதிரியே இதுங்க பண்ணிட்டு இருக்குங்க, ஊட்டில விட்டுக்குதுங்க. உண்மையிலே இந்த பொண்ணுங்களுக்கு இயற்கையாவே இந்த ஹியூமன் மாதிரி நாலேஜ் இருக்கு. என்ன செஞ்சே வித்தியாசமா எங்களை பாக்குறீங்க, அவன் என்னமா யோசிக்கிறான் போல நம்மளை பத்தி. ஹீரோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா திரும்பி மீனாசுக்கி பயப்படுவா. என்ன நான் பார்த்தா ஹீரோடைய லஞ்சிலே வந்து சீ ஃபுட் இருக்கு, பயப்படாதுப்பா நேற்று சாப்பிட்டு முடிச்சிடும் சொல்லிட்டு ஹீரோ மொத்தத்தையும் மூழ்கி சாப்பிடுவான். அவனுக்கு பார்த்து திணற ஆரம்பிச்சிடும், அடைச்சிக்கும். அந்த டைம் பகுதியில் டீயை குடிச்சு அதெல்லாமே உள்ள தலான்னு பார்க்க டக்குன்னு பார்த்தா டொபாத்தி எடுத்துட்டு, இந்த டீயை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இது ஹியூமன்ஸ் எல்லாம் குடிப்பாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அவன் இன்னொரு பக்கம் ஹீரோ திணற விட்டு பேசியிருக்கா. ஹீரோ கடுப்புல ஏடி அந்த டீயை போட்டு அப்படின்ற மாதிரி வாங்கி குடிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன கொண்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மினாசுக்கியும் சென்சே ரொம்ப நன்றி, என் உயிரை காப்பாத்திட்டீங்க நீங்களும் இன்னைக்கு. எல்லாரும் உன பக்கம் பாராட்ட உசாவி மட்டும் கடுப்புலயே பேசுவா, ரொம்ப பெருமை பீத்திக்காத, அடுத்த முறை இந்த மாதிரிலாம் சாப்பாடு எடுத்துன்னு வராது. ஓகே நல்லா புரிஞ்சுதுமா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருமே ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே டம்மி ஹியூமன்ஸ் பசங்க தான், ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா என்னுடைய லைஃப் இந்த இடத்துலயே மாறுது கொஞ்சம் கொஞ்சமா, இது நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் சந்தோஷமா அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சிந்தபடி அப்படின்னு கமலா சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோடு போடுவேன். ஏன்னா நீங்க சப்போர்ட் கொடுக்கலனாலுமே இந்த அனிமே சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்றது, உண்மையதான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்காம போறது எனக்கு வருத்தமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நான் தொடர்ச்சியா போட தான் போறேன். அதே மாதிரி விட்டு போன ஒரு சில சீரிஸையும் நான் கண்டிப்பா போட்டு முடிச்சிடறேன், ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கான வீடியோ எடிட் பண்ற டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது, அதனால தான். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.